ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வுக்கான அறிவிப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான நேரத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வுக்கான சைக்காலஜி மற்றும் ஜென்ரல் நாலேஜ் இந்த போர்ஷனை இப்போ மாற்றிருக்காங்க. ஏற்கனவே இருந்த சிலபஸை விட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்போ மாற்றிருக்காங்க. சைக்காலஜி போர்ஷனில் பெருசாக மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் எஜுகேஷன் போர்ஷனில் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சைக்காலஜிங்கிறது எவ்வளோ ஒரு சவாலான ஒரு தேர்வுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு என்ன படிக்கணும், எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்க, எது சிலபஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும் சைக்காலஜியில். யார் சைக்காலஜி படித்தாலுமே ஏதோ படிப்போம், அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு 20 கொஷின், 40க்கு 20 கொஷின் வராதா, ஜென்ரல் நாலேஜும் அதையும் சேர்த்து ஒரு 20 கொஷின் வராதா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்திட்டம் அதுக்கு கிடையாது, அதுக்கான மெட்டீரியல் கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. பாடத்திட்டம் அவங்க கொடுத்துட்றாங்க, அதுக்கான மெட்டீரியல் கிடையாது. ஸோ மெட்டீரியல் வந்து நம்ம பிஎட்டில் படித்தது, வேறு ஏதாவது கோச்சிங் சென்டர்ஸில் கொடுக்கறது, நாகராஜன் புக்கு, சந்தானம் புக்கு, மங்கள் புக்கு, இந்த மாதிரி தேடி தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் படிக்கணுங்கிறப்ப ஒரு பெரிய வாஸ்டான ஒரு சிலபஸ் அது. அவ்வளோத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறப்ப அவ்வளோத்தையும் படித்தாலும் கூட நேரடியான கொஷின்ஸ் அதுலேருந்து வர்றதில்லை. ஸோ ஜென்ரல் நாலேஜில் கூட ஓரளவுக்கு ஒரு 5 கொஷின் 6 கொஷின் நேரடியான கொஷின் இருக்கும், நம்ம எழுதிக்கலாம். ஆனால் சைக்காலஜியில் எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எங்கேருந்து கேட்குறாங்க, எந்த மாதிரி கொஷின் எதிர்பார்க்கலாம், சிலபஸ் இப்படி இருந்தால் கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி தான் தொடங்குது, முதல் டெஸ்ட் இன்றைக்கி தொடங்குது. இது வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதுக்கான ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வருகிற பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஷெட்யூல் இருக்குது. ஷெட்யூல் எப்படி இருக்குது அப்படின்னா, யூனிட் டெஸ்ட்டாக இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்குது, ஃபுல் டெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 30 கொஷின் கொடுக்க போகிறோம். அதில் 10 கொஷின் சைக்காலஜி, 10 கொஷின் தமிழ், 10 கொஷின் ஜிகே அதுலேருந்து வரும். நம்ம கொடுக்குற கொஷின் தான் மெட்டீரியலாக வச்சுருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 60 டெஸ்ட் 70 டெஸ்ட் வைக்கிறேன் எக்ஸாம் வரைக்கும் அப்படின்னா, அந்த 60-70 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரை ஆன்சரோட உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். கொஷின் டிஸ்கஷன் நடத்துறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் கொஷின் ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுவிட்டு அந்த கொஷின்ஸை படித்தாலே போதும். அதுலேருந்து நமக்கு என்ன சிலபஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ நான் கொஷின் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி எடுப்பேன்னா, ஒரு ஃபஸ்ட் யூனிட் சிலபஸ் எடுத்துக்கிட்டு அதில் முக்கியமான பகுதிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கீம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, வேறு என்ன முக்கியமான பகுதிகள் கொடுத்துருக்காங்கங்கிறத செலக்ட் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம உங்களுக்கு கொஷின் எடுக்கிறோம். அதுலேருந்து அந்த பகுதியிலேருந்து கொஷின் எடுத்தால் என்ன கொஷின் எடுப்பாங்க, இயராக கேட்குறது, புத்தகத்தினுடைய ஆத்தர் பேர் கேட்குறது, இதை யார் சொன்னதுன்னு கேட்குறது, இந்த மாதிரியான கொஷின்ஸு. அப்புறம் ஏதாவது ஒரு தியரியை நிரூபிக்கிற மாதிரியான ஆய்வுகள், அந்த ஆய்வு முடிவில் ஏற்படுற ரிசல்ட் எப்படி இருக்குங்கிற மாதிரி சைக்காலஜி கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து தான் அந்த 30 கொஷின் எடுக்கிறோம். ஸோ 30 கொஷின் அப்படிங்கிறது ஏதோ தானமாக எடுத்துகிட்டு கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து நாங்கள் உங்களுக்கு 5000 கொஷின் கொடுக்குறோம், 10,000 கொஷின் கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது. அது நம்ம எடுத்தால் அது எத்தனை கொஷின் வேணாலும் லட்சக்கணக்கில் கொஷின் எடுக்கலாம், நாகராஜன் புக்கில் மட்டுமே எடுக்கலாம். ஸோ அப்படிலாம் நம்ம கொடுக்க போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு சிலபஸில் என்ன கொஷின் கேட்பாங்க, என்ன எதிர்பார்க்கலாம், அந்த கொஷினை படிக்கிறது மூலயமா அந்த டாபிக் எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி முதல் டெஸ்ட்டு தொடங்குகிறோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம முதல் டெஸ்ட்டு தொடங்குகிறோம். அது இல்லாமல் அந்த டெஸ்ட்டையே உங்களுக்கு மாடர்ன் டெஸ்ட்டாக, அதாவது ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த தேர்வில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒரு ஆப் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பு. அந்த ஆப்போடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறதுக்கான கிளாஸ் ரூம் ஐடி அதிலே கொடுத்துருப்பேன். அந்த ஐடியை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு முதல்ல அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி 10 மணிக்கு போடுற ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் எழுதலாம், மாடல் டெஸ்ட்டை எழுதலாம். எப்படி இருக்குது கொஷின் பாருங்கள். நமக்கு இப்போ இதுக்கான சிலபஸ் ஒன்றும் இல்லை. சைக்காலஜியில் ஃபஸ்ட் யூனிட்டு, ஜிகேயில் ஃபஸ்ட் யூனிட்டு, தமிழில் 6வது புத்தகம் முழுமையாக, தமிழ் புத்தகம் முழுமையாக. ஸோ இதுதான் வந்து நம்ம சிலபஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சிலபஸை படிச்சுக்கிங்க, மாடல் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எனக்கு இந்த கொஸ்டினில் வந்திருக்கிறது எதுவுமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தெரியாது, நம்ம இந்த கொஸ்டினில் வந்திருக்கு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் கொஸ்டின்லேருந்து தெரிஞ்சுக்க தான் கொஸ்டினை தான் நீங்கள் படிக்கவே போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு மெட்டீரியலே. ஸோ அதனால் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்துக்குங்க, ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலையும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்னைக்கு டெஸ்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டுங்கிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு 20 மார்க் கிடைச்சாலுமே, அந்த பகுதியிலேருந்து ஒரு 20 மார்க் கிடைச்சாலுமே போதும். அது உங்களுடைய மேஜர் மார்க்கோடு சேர்ந்து உங்களை பூஸ்ட் பண்ணிவிடும், உங்களை வேலை வாய்ப்புக்கு அதை அழைத்து செல்லும்.
சில பேர் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. அந்த 40 மார்க்கை ஃபுல்லுக்குள்ள அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது 5 மார்க்கு 7 மார்க்கு அப்படி தான் வரும். ஸோ அதனால் ஒரு 20யாவது தாண்டணும். 20 தாண்டினா எல்லாமே போனஸ் மார்க் தான் நமக்கு. அதனால் அந்த பகுதி ரொம்ப கொஞ்சம் படிங்க. தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதால கண்டிப்பாக அதுவுமே ரொம்ப டஃப்பாக தான் கேட்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கங்க. அடுத்தது பேப்பரை அதை வச்சு தான் திருத்த போகிறாங்கங்கிறப்ப அதையுமே நம்ம படிக்கணும். சிரமம் தான். ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. சிரமம் தான், கஷ்டப்படணும் தான். முடிஞ்ச வரைக்கும் நிறைய இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஒரு 2-3 பேட்ச் சேர்ந்துக்குங்க. சேர்ந்துக்கிட்டு டெஸ்ட்டு நிறைய எழுதுங்க. அதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். நீங்கள் படிங்க, படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் ஓனாக எழுத முடியும் அப்படின்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. பெட்டர். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது, டைம் இருக்குது அப்படின்னா எழுதுங்க. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு டெஸ்ட் பேட்சில் கலந்துட்டு, என்னுடைய டெஸ்ட் பேட்ச்னு கிடையாது, நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சாக நல்ல பேட்சாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே கலந்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதுறது தான் உங்களை வெற்றி வாய்ப்புக்கு அழைத்து செல்லும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஏற்கனவே வெற்றி பெற்றவங்கிற முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெஸ்ட்டு மட்டும்தான், ப்ரீவியஸ் இயர் கொஷினு ப்ளஸ் டெஸ்ட்டு, இதை வச்சு தான் நீங்கள் அடுத்தது என்ன வரும் எப்படி வருங்கிறத நம்ம கணிக்க முடியும். அதனால் டெஸ்ட்டு நிறைய எழுதி பாருங்கள். படிச்சுட்டே இருக்காதீங்க. பொறுமையாக படிங்க, அமைதியாக படிங்க. அமைதியாக நீங்கள் படிக்கும்போது அமைதியாக அது மூளை ஏற்றுக்கும். அவசரப்பட்டு எதிர்பார்ப்போட சீக்கிரமாக முடிக்கணும், அவங்களாம் படிச்சிருப்பாங்களே கம்பேர் பண்ணிவிட்டு அப்படிலாம் படிக்காதீங்க. பொறுமையாக படிங்க. நிறைய டைம் இருக்குது, படிங்க. ஃப்ரீ டெஸ்ட்டு எழுதணும் அப்படி இந்த ஒரு டெஸ்ட் மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு. அடுத்தது நமக்கு அவங்க நம்ம கோச்சிங்கில் சேர்ந்து தான் படிக்க போகிறாங்க. ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு மட்டும்தான். அதில் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டு நீங்கள் நம்ம கோச்சிங்கில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நன்றி.